كريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم إن أولياؤه إلا المتقون ولكن أكثرهم لا يعلمون صدق الله مولانا العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புவிவாழ்வு புனிதம் பெற ஃபுர்கானை புவிகளித்த பேருபகாரி எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவிற்கே கோடான கோடி புகழ். அல்லாஹ்வின் ஸலாத்தும் ஸலாமும் அருமை நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களை உற்றோடு பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள், சத்திய தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், நாதாக்கள், வலிமார்கள், குறிப்பாக இந்த முபாரக்கான மஜ்லிஸில் அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும் நம்மை ஈன்றெடுத்த நம்முடைய பெற்றோர்களின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் வற்றாத கருணையும் என்றென்றும் நின்று நிலைத்திருக்கட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இரண்டாம் வசந்தம் என்று சொல்லக்கூடிய ரபியுல் ஆஹிரிலே நாம் எல்லாம் அமர்ந்திருக்கின்றோம். முதல் வசந்தத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தார்கள். இரண்டாம் வசந்தம் என்று சொன்னாலே அது ஷைഖுமார்களுக்கெல்லாம் ஷைഖாக விளங்கிய, அவுலியாக்களுக்கெல்லாம் தலைவர்களாக திகழ்ந்த அல்லாமா முஹீத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் அவர்கள்தான் நம் அனைவர்களுக்கும் நினைவுக்கு வருவார்கள். அவர்களை பற்றி வரலாற்று ஆசிரியர்கள் எழுதும் பொழுது அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய 11வது தலைமுறை என்பதாகவும், மற்றொரு சில அறிவிப்புகளில் 9வது தலைமுறையில் வந்தவர்களாகவும், அவர்களுடைய தந்தை ஹஸரத் ஹசன் ரதியல்லாஹு, அதாவது அலி ரதியல்லாஹு அவர்களுடைய மகனான ஹஸரத் ஹசன் ரதியல்லாஹு அவர்களுடைய வழியிலும், அவர்களுடைய தாயார் அலி ரதியல்லாஹு அவர்களுடைய மற்றொரு மகனார் ஹஸரத் ஹுசைன் ரதியல்லாஹு அவர்களுடைய வழியிலும், அதனால் ஹஸரத் முஹீத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் அவர்களுக்கு ஹசனைன் என்ற ஒரு சிறப்பு பெயர் உண்டு என்பதாகவும் வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுவார்கள். அவர்களுடைய இயற்பெயர் அபு முஹம்மத் அப்துல் காதிர், இதுதான் அவர்களுடைய இயற்பெயர். அவர்களுடைய பெற்றோர்கள் அவர்களுக்கு வைத்த பெயர். அவர்களுடைய தந்தையினுடைய பெயர் அபு சாலிஹ் என்பது அவர்களுடைய சிறப்பு பெயர். வரலாற்று ஆசிரியர்கள் எழுதும் பொழுது அபு சாலிஹ் என்பதாக எழுதுவார்கள். அவருடைய உண்மையான இயற்பெயர் மூசா. அவருடைய தாயினுடைய பெயர் உம்முல் ஹைர், அமத்துல் ஜப்பார் என்பதாக பல பெயர்களை வரிசைப்படுத்துவார்கள். அவர்களுடைய இயற்பெயர் ஃபாத்திமா. அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் வெற்றி பெற்றதற்கு அடிப்படை காரணம், அல்லாஹ் அவர்களை இவ்வளவு தூரம் உயர்த்தி வைத்ததற்கு காரணம், வரலாற்று ஆசிரியர்கள் அவர்களுடைய பெற்றோர்களை குறிப்பிட்டு காட்டுவார்கள். அந்த அளவிற்கு அவர்களுடைய வாழ்க்கை தூய்மையானதாக, அப்பழுக்கற்ற வாழ்க்கையாக அவர்களுடைய பெற்றோர்கள் வாழ்ந்து காட்டினார்கள். வரலாற்று ஆசிரியர்கள் எழுதும் பொழுது அவர்களுடைய தந்தை மூசா அவர்கள் வாழ்க்கையில் மிக பேணுதலுடையவராக, மற்றவர்களை பற்றி பேசும் பொழுது நல்லெண்ணம் உடையவர்களாக, நற்குணத்திற்கு சொந்தக்காரர்களாக அவர்கள் வாழ்ந்தார்கள். அவர்களுடைய தாயாரினுடைய வாழ்க்கையையும் அப்படித்தான். அவர்கள் இருவருக்கும் திருமணம் நடந்த நிகழ்வுகளை வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுவார்கள். இந்த வரலாற்றில் பலவிதமான கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றது. இது இமாமுனா அபு ஹனீஃபா ரஹ்மஹுல்லாஹ் அவர்களுடைய வரலாறு என்றும் ஒரு சில கிதாபுகளில் குறிப்பிடப்பட்டிருக்கும். பெரும்பான்மையான கிதாபுகளில், பெரும்பான்மையான வரலாற்று ஆசிரியர்கள் இது கௌதுல் ஆலம் அவர்களுடைய வரலாறு தான், அவர்களுடைய தந்தைக்கு பொருத்தமான வரலாறு தான் என்பதாக சொல்லுவார்கள். என்று சொன்னால், ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் எந்த விஷயங்கள் ஹலால் ஹராமை பேணும் பொழுது வெளியில் அமைந்தால் அது சாதாரணமாகத்தான் இருக்கும். ஆனால் தன்னுடைய உடலுக்குள் ஊடுருவும் பொழுது அது மிக மோசமான ஒரு விளைவை ஏற்படுத்தும். உண்ணக்கூடிய உணவிலே ஹலால் ஹராமை பேணக்கூடியவர்கள், ரொம்ப கவனமாக நேர்த்தியாக செயல்படக்கூடியவர்கள் தான் மூசா. ஒரு முறை அவர்கள் பசி ஏற்படும் பொழுது ஒரு ஆற்றிலே வரக்கூடிய அந்த பழத்தை எடுத்து சாப்பிட்டு விடுவார். பழத்தை எடுத்து என்ன செஞ்சுருவாங்க, சாப்பிட்டுருவாங்க. இது எல்லாத்துக்கும் தெரிந்த ரொம்ப பிரபல்யமான ஒரு நிகழ்வு.
அப்போது அந்த பசி முடிந்த பிறகு, அவர்களுடைய பசி தீர்ந்த பிறகு தான் அவர்களுக்கு சிந்தனை வரும், இந்த பழம் யாருடையதுனே தெரில, இந்த பழத்துக்கு சொந்தக்காரர் இடத்துல நாம் என்ன செய்யலை, உரிய அனுமதி பெறலை, அனுமதி பெறாமல் சாப்பிட்டுட்டோம். இப்போ இதற்குண்டான அனுமதி கிடைக்கல அப்படின்னா இது என்ன செஞ்சிடும், ஹராமானதாக ஆகிடும். அப்போ நம்ம என்ன செய்யணும், இந்த பழத்தை நமக்கு ஆகுமாக்கப்பட்டதாக ஹலாலாக ஆக்கணும்னா இதனுடைய உரிமையாளரை சந்திக்கணும்னு தேடி போகிறாங்க. அந்த மரத்தினுடைய கிளை ஒரு வீட்டிலேருந்து வெளியே வருது, அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த உரிமையாளரை சந்திக்கிறாங்க, ஒரு இடத்துல பேசுகிறாங்க. இந்த மாதிரி நான் வரக்கூடிய நேரத்தில் பசி ஏற்பட்டது, இந்த ஆற்றுல வரக்கூடிய அந்த பழத்தை சாப்பிட்டுட்டேன், சாப்பிடும் பொழுது நான் உரிமையாளர் இடத்துல அவர்களை பற்றியோ அதனுடைய அனுமதியை பற்றியோ நான் யோசிக்கிறேன், என்னுடைய பசி தீர்ந்த பிறகுதான் என்னுடைய எண்ணத்தில் தோன்றுது, நான் சாப்பிட்டு அந்த பொருளை என்ன செஞ்சுருங்க, எனக்கு ஹலாலாக்கி ஆகுமாக்கப்பட்டதாக கொடுத்துருங்க, அதற்கு நான் என்ன பரிகாரம், அதற்கு நான் என்ன பகரம் செய்யணுமோ அதை நான் செஞ்சிடறேன். அப்போ அவர் சொன்னார், நாம் அந்த இடத்துல நின்றுதான் அதை செய்திருப்போமா என்பதை நாம் முதல்ல என்ன செய்யணும், யோசித்து பார்க்கணும். அவர் சொன்னார், எனக்கு ஒரு பெண் இருக்கா, என்னுடைய மகளை நீங்கள் திருமணம் முடிச்சுக்கணும். அந்த பெண் எப்படி தெரியுமா, அவருடைய கண் என்ன செய்யுது, பார்வையற்றவர், அவர் ஒரு பார்வையற்ற ஒரு பெண், அவருடைய செவி என்ன செய்யாது, கேட்காது, அவருடைய செவி என்ன செய்யாது, காது கேட்காது, வாய் பேச முடியாத ஒரு ஊமை, வாய் பேச முடியாத ஒரு ஊமை. நமக்கு வயது ஆயிருச்சு, ஒரு 30 வயசு ஆயிருச்சு, பொண்ணே கிடைக்கல அப்படின்ற ஒரு நிர்பந்தமான ஒரு சூழ்நிலை இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு பொண்ணை கட்டுறதுக்கு யாராவது யோசிப்பாங்களா, யாராவது ஒத்துக்கொள்வாங்களா? வேற வழியே இல்லைங்க. என்னிடத்துல என்ன குறைகள் இருக்கும், என்னிடத்துல பொருளாதாரம் இல்லை, சொந்தமாக வீடு இல்லை, ஒரு தொழில் இல்லை, எதுவும் இல்லை, நான் ஒரு நிலையான வாழ்க்கை வாழலை, என்னுடைய நிலையை இங்கே அல்லாடி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல ஒரு மனிதனிடத்துல இந்த ஒரு விஷயத்தை கொண்டு வந்து வைத்தா அவன் ஏற்றுக்கொள்வானா? ஏற்றுக்கொள்ளாது. மனிதனுடைய மனம் என்ன செய்யாது, ஏற்றுக்கொள்ளாது. மிக்க பேணுதல் மிக்கவர்களாக, கண்ணியமானவர்களாக, நல்ல நற்குணங்களுக்கு சொந்தக்காரர்களாக திகழ்ந்தவர்கள் மூசா. அவளிடத்துல கேட்ட உடனே, உங்களுடைய பெண்ணை நான் திருமணம் முடிச்சுக்கிட்டா எனக்கு அந்த பழம் என்ன செஞ்சிடும், ஆகுமாக்கப்பட்டதா ஹலாலாக ஆயிரும்ல அப்படின்னா அவர் உறுதியாக ஹலால் ஆயிரும், அது ஆகுமாக்கப்பட்டதா ஆயிரும், என்னுடைய பெண்ணை நீங்கள் திருமணம் முடிச்சுக்கங்க. சரின்ட்டாங்க. எந்த ஒரு கருத்தும் அவர் யோசிக்கலை, அவருடைய கருத்துகளுக்கு முரண்படலை, எதுவும் சொல்லலை, சரி என்று ஏற்றுக்கொண்டார்கள். ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு அந்த பெண்ணை திருமணம் முடிச்சுட்டு அந்த பெண்ணை பார்க்குறாங்க, அவ்வளவு பெரிய ஒரு பேரழகியை அமர வச்சுருக்காங்க. அவர் சொல்லும் பொழுது என்ன செஞ்சார், என்னுடைய பொண்ணை பார்க்க முடியாது, அழகியெல்லாம் கிடையாது, அவர் சொன்ன விஷயங்கள் அனைத்திற்கும் மாற்றமாக இங்கே அந்த பெண் இருக்காங்க. நல்ல பார்வை, நல்ல செவித்திறன், நல்ல பேசக்கூடிய நாவன்மை எல்லாமே இருக்கு. அப்போ அந்த பெண்ணிடத்தில் கேட்குறாங்க, அவருடைய தகப்பனை கூப்பிட்டு கேட்குறாங்க, இந்த மாதிரி சொன்னீங்களே, இந்த மாதிரி சொன்னீங்க, உங்களுடைய பெண்ணுக்கு அழகில்லை, பார்வை இல்லை, அவர்களுக்கு கேட்கக்கூடிய தன்மை இல்லை, பேசக்கூடிய ஆற்றல் இல்லை என்பதாக சொன்னீர்களே, எல்லாத்தையும் தாண்டி இவ்வளவு ஒரு பேரழகியாக உங்களுடைய மகள் அமர்ந்திருக்கார், ஏன் இப்படி சொன்னீங்க? அப்போ அவர் சொன்னார், என்னுடைய மகள் எந்த ஒரு பாவமான காரியங்களையும் பார்த்ததில்லை, பாவமான காரியங்களில் எல்லாம் குருடியாக தன்னுடைய கண்ணை மறைத்து கொண்டார், பாவமான விஷயங்களை எல்லாம் கேட்கல, அடுத்தவர்களை பற்றி அவதூறுகளை பேசாத நாவு, அவதூறுகள் என்று அடுத்தவர்களை பற்றி குறை சொல்லும் பொழுது, புறம் பேசும் பொழுது அவருடைய நாவு ஊமையாக இருந்தது, அப்படி நான் சொன்னேன் என்பதாக. இவ்வளவு அற்புதமான பேணுதல் மிக்க என்னுடைய பெண்ணை உங்களுக்கு நான் ஏன் திருமணம் முடித்து கொடுத்தேன் தெரியுமா? ஏன் திருமணம் முடிச்சு கொடுத்தேன் உங்களுக்கு? நீங்கள் அதற்கேற்றதை போல பேணுதலாக நற்குணமுடையவர்களாக வாழ்ந்தீர்கள். அப்போ இவ்வளவு அற்புதமான நற்குணங்களுக்கும் நல்ல சிந்தனை நல்லெண்ணங்களுடைய பெற்றோர்களுக்கு பிறந்த அந்த குழந்தை எவ்வளவு அற்புதமான குழந்தையாக திகழ்ந்திருக்கும், எவ்வளவு ஆற்றலுடைய குழந்தையாக திகழ்ந்திருக்கும். ரொம்ப பிரபல்யமான ஒரு ஹதீஸ், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அல்லாஹ் ஒவ்வொரு நூற்றாண்டுக்கும் ஒரு முறை ஒரு முஜத்திதை அல்லாஹ் பிறக்க வைப்பான், ஒரு முஜத்திதை அல்லாஹ் உருவாக்குவான். அவர் இந்த மார்க்கத்தை உயிர்ப்பிக்கக்கூடியவராக, இந்த மார்க்கத்தை உயர்த்தக்கூடியவராக அவர் திகழ்வார். அப்படி 5ஆம் நூற்றாண்டுகளிலே திகழ்ந்தவர் தான் ஹஜ்ரத் முஹையீத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு. அவர்களுடைய இயற்பெயர் அப்துல் காதிர் தான். ஏன் அவர்களுக்கு முஹையீத்தீன் அப்படின்னு கொடுக்கப்பட்டது அப்படின்னா, அவர்களினுடைய மார்க்கத்தினுடைய சேவை, மார்க்கத்திற்காக அவர்கள் தங்களுடைய வாழ்நாள் முழுவதையும் அர்ப்பணித்தார்கள், முழுவதையும் அர்ப்பணித்தார்கள். அவருடைய சீடர் சொல்லும் பொழுது அழகாக சொல்லுவார், எந்த அளவிற்கு அவர்கள் அர்ப்பணித்தார்கள், எந்த அளவிற்கு ஒரு அமலிலே இஸ்திகாமத்தாக இருந்தார்கள் என்று சொன்னால்,
அவர்கள் செய்யக்கூடிய நஃபிலான வணக்கங்களை நாம் பார்க்கும் பொழுது இது அல்லாஹ் கட்டாய ஃபர்லு கடமையாக்கிட்டானோ என்று நாம் சிந்திக்கக்கூடிய அளவிற்கு நஃபிலான வணக்கங்களை, அதிகப்படியான அமல்களை பேணுதலாக சரிவர அந்த நேரத்திற்கு சரியாக செய்யக்கூடியவர்களாக இருந்தார். நஃபிலான வணக்கங்களை கூட இன்னைக்கு ஃபர்லான தொழுகைகளை நம்ம என்ன செஞ்சிடறோம், பொடுபோக்காக விட்டுறோம். ஃபர்லான கடமைகளை, ஜக்காத்தை, நோன்பு வைக்கிறத அற்பமான காரணங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிடறோம், அதை கடந்து அந்த நோன்புகளை விட்டுட்டு அதனுடைய மகத்துவங்கள் தெரியாமல் அதனை விட்டால் அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகளை அறியாமல் நம்ம என்ன செஞ்சிடறோம், கடந்து போயிடுறோம் இன்னைக்கு ஃபர்லுகளை. ஆனால் அவர்கள் நஃபிலான வணக்கங்களை கூட ஒரு ஃபர்லை பேணுவதை போல அவர்கள் பேணி செய்தார்கள். இன்னும் அதற்கு மேற்படியாக ஒரு வார்த்தையை அவர் சொல்லுவார், நான் கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் அவர்களுக்கு என்ன செஞ்சிருக்கேன், பணிவிடை செஞ்சிருக்கேன். எத்தனை ஆண்டுகள்? 40 ஆண்டுகள். கௌசுல் ஆலம் அவர்களுக்கு 40 ஆண்டுகள் பணி செஞ்சிருக்கேன். 40 ஆண்டுகள்ல அவர்கள் ஒரு முறை கூட ஃபஜருக்கென்று தனியாக உது செய்ததில்லை. இஷாவிற்கு செய்த உதுவோடு ஃபஜரை தொழுவார்கள். இஷா எத்தனை மணிக்கு நம்ம தொழுகிறோம்? ஒரு 7:30 மணிக்கு தொழுகிறோமா? 7:30 மணிக்கு இங்கே தொழுகிறோம். நார்மலாக ஒரு 8 மணி மதரசாக்கள்லாம் பாடங்கள்லாம் முடிஞ்ச பிறகு ஒரு 9 மணிக்கு வைப்பாங்கன்னு வைங்களேன். 9 மணிக்கு இஷாவுடைய தொழுகையை தொழுது முடிச்சுட்டு ஃபஜர் தொழுகை எங்கே இருக்குது? 5:30 மணிக்கு இருக்குது. 10, 11, 12 அங்கிட்ட என்ன செய்யுது, ஒரு 5, மொத்தம் கிட்டத்தட்ட ஒரு 8 மணி நேரத்துலேருந்து 8:30 மணி நேரம். ஒரு 8 மணி நேரம்னு வைங்களேன். 8 மணி நேரம் அந்த ஒதுவை நம்மளை விட்டு பிரியாமல் நம்மளால் பாதுகாக்க முடியுமா? வீணான பேச்சுக்கள் பேசக்கூடாது, தூங்கக்கூடாது, அந்த ஒதுவை முறிக்கக்கூடிய எந்த ஒரு காரியமும் செய்யக்கூடாது. அவர்கள் எழுதுறாங்க, இஷா தொழுது முடித்து விட்டு அவர்கள் இபாதத்திலே இறங்கினார்கள் என்று சொன்னால் ஃபஜர் வரைக்கும் அந்த ஒதுவை வைத்திருப்பார்கள். ஃபஜர் வரைக்கும் அவர்கள் அமல் செய்து கொண்டு இருப்பார்கள், நின்று தொழுது கொண்டே இருப்பார்கள், அழுது துஆ செய்து கொண்டே இருப்பார்கள். ஃபஜர் வரைக்கும் அந்த ஒதுவு நீடிக்கும். இது ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல. அவர்கள் மிகப்பெரிய வழி என்பதற்கு மிகப்பெரிய ஒரு சாட்சி என்ன தெரியுமா? 40 ஆண்டு காலம் இந்த நிகழ்வை நான் கண்கூடாக பார்த்திருக்கின்றேன் என்பதாக அவர்களுக்கு பணிவிடை செய்யக்கூடிய அவருடைய சீடர் சொல்வார். இப்போ 40 ஆண்டுகள் தான் அவர் கூட இருந்திருக்காரு. அவர்கள் கிட்டத்தட்ட ஹிஜ்ரி 470 அவர்கள் பிறந்து 18 வயதுக்கு மேலே தான் அவர்கள் பக்தாதுக்கு பயணம் செய்கிறாங்க. அதற்கப்புறம் நிசாமியாவினுடைய பாடத்திட்டங்கள் அங்கே ஒரு 7 ஆண்டுகள்லேருந்து 9 ஆண்டுகள் வரைக்கும் அவர்கள் படிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவர்கள் களத்துக்கு வராங்க. 18லேருந்து ஒரு 9 சேர்த்துக்கிட்டோம்னா எத்தனைங்க வருது? 27. 27லேருந்து 90 வயசு, அதில் 40 வருடம் தான் அவர் கூட இருந்திருக்காரு. அவர் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் என்ன செய்கிறாங்க, அந்த ஒதுவை எந்த அளவிற்கு பேணி இருக்கின்றார்கள் என்று சொன்னால் அவர்கள் எவ்வளவு ஒரு அப்பழுக்கற்ற ஒரு தூய்மையான மனிதராக இந்த உலகத்தில் வாழ்ந்திருப்பாங்க. அவர்களுடைய வரலாறுகளை எழுதும் பொழுது தாஜுல் ஆரிஃபின், சுல்தானுல் ஆரிஃபின், சுல்தானுல் அவுலியா, முஹீத்தீன் அவர்களுடைய அந்த குண்ணியத்துகளை, அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த சிறப்பு பெயர்களை கிட்டத்தட்ட வரிசையிடும் பொழுது வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுறாங்க, ஒரு தனி கிதாபே இருக்கு, ஒரு தனி புத்தகம், அல் அஸ்மா கௌது சமதானி. கிட்டத்தட்ட 160 சிறப்பு பெயர்களை அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் அவர்கள் எழுதும் பொழுது அந்த புத்தகத்தினுடைய ஆசிரியர் எழுதுகிறாரு, ஒருத்தருக்கு ஒரு பெயர் கொடுத்துருப்போம், மக்களுக்கு மத்தியில் ஒரு சிந்தனை வரும், ஒரு யோசனை வரும். எப்படி தெரியுமா அந்த யோசனை இருக்கும்? இந்த பெயர் அவருக்கு பொருந்தது, இந்த பெயர் எப்படிங்க அவருக்கு பொருந்தும்? ரொம்ப மிகையாக தெரியாதா? நீங்கள் சொல்கிறது அவர் ரொம்ப மிகைப்படுத்தி பேசுகிற மாதிரி தெரியுது. அவர் எழுதுகிறார் அந்த புத்தகத்தில் 160 சிறப்பு பெயர்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. 160 சிறப்பு பெயர்களுக்கான காரணங்களையும் அர்த்தங்களையும் அவர்கள் எழுதிட்டு சொல்றாரு, ஒரு பெயர் கூட, ஒரு சிறப்பு பெயர்கள் கூட அவர்களை மிகைப்படுத்தவில்லை. அந்த 160 சிறப்புகளையும் உள்ளடக்கியவர்களாக அவர்கள் வாழ்ந்து காட்டினார்கள். அவுலியாக்களுக்கெல்லாம் தலைவராக திகழ்ந்தார்கள், ஆரிஃபீன்களுக்கெல்லாம் தலைவராக திகழ்ந்தார்கள், குத்துபுமார்களுக்கெல்லாம் குத்துபாக திகழ்ந்தார்கள். அவர்கள் தான் கௌசுல் ஆலம். அவர்கள் தன்னுடைய அவர்களோடு பிறந்தவர்கள் அப்துல்லா, ஒரே ஒரு சகோதரர் தான். பெரும்பான்மையான வரலாற்று ஆசிரியர்கள் அவர்களுக்கு மூத்தவர்கள், ரொம்ப வயது கூடுனவங்க அப்படின்னு எழுதுறாங்க. எதன் அடிப்படையில் அப்படின்னா, அவர்களுடைய தாய் ஃபாத்திமா அவர்களுடைய 60வது வயதில் தான் கௌசுல் ஆலம் பிறக்கிறாங்க. தன்னுடைய தந்தையினுடைய தாயினுடைய அந்த கடைசி நேரங்களில் தான் அவர்கள் பிறக்கிறாங்க. அவர்கள் பிறந்து கொஞ்ச நாள் தந்தை வஃபாத் ஆயிடுறாங்க. தாயினுடைய முழு வளர்ப்பிலே இருக்காங்க. தாயினுடைய தந்தை அப்துல்லா
அவர்களுடைய வழிகாட்டுதல்கள் அவர்கள் இருக்காங்க. அவர்கள் அந்த இருக்கக்கூடிய அவர்கள் பிறந்த அந்த ஜீலான் அப்படின்ற இடத்துல, அந்த ஜீலானின் பின்னாடி வருது தெரியுமா, அதற்கு 2 வரலாறுகள், 2 இடம் இருக்கு. ஒன்று தபரஸ்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஈராக்குக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த தபரஸ்தானுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஜீலான் அப்படின்ற ஊர். மற்ற வரலாற்று ஆசிரியர்கள் இமாம் தஹபி போன்றவர்கள் அவர்கள் எழுதும் பொழுது இது மதாயின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஊரில் பகதாதினுடைய சவுத் சைடில் இருக்கக்கூடிய, அதாவது தெற்கு பக்கத்தில் ஒரு 40 கிலோமீட்டர் தாண்டோம்னா ஒரு மதாயின் சொல்லக்கூடிய ஒரு கிராமம் இருக்குது. அந்த கிராமத்துக்கு மத்தியில் ஜீலான் கீலான் 2 பேருமே அதுக்கு சொல்லுவாங்க. அந்த இடத்திலும் என்ன செய்யுது, இப்படி ஒரு ஊர் இருக்கு. இந்த இடமா அந்த இடமா என்பது வரலாற்று ஆசிரியர்களுக்கு மத்தியில் பல கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் இந்த மதாயினுக்கு அருகில் அந்த கிராமத்துக்கு மத்தியில் இருக்கக்கூடிய இந்த ஊரில் தான் அவர்கள் பிறந்தார்கள் என்பதை ஏற்றமான கருத்தாக எல்லா வரலாற்று இமாம் தஹபி போன்றவர்கள் எல்லாம் எடுத்துக்கொள்றாங்க. இங்கே தான் அவர்கள் கல்வி பயின்றார்கள். கிட்டத்தட்ட 18 வயது வரைக்கும் அங்கே தான் கல்வி பயின்றாங்க. ஒரு முறை கல்வி பயின்று கொண்டு இருக்கும் பொழுது அந்த கல்வி பயிலக்கூடிய அந்த காலத்தில் ஒரு அற்புதம் நிகழுது. அதாவது ஒருவருடைய வாழ்க்கையில் எப்போதாவதும் ஒரு அற்புதம் நிகழுது அப்படின்லாம் சொல்ல முடியாது. இவர்களுடைய வாழ்க்கை முழுவதுமே அற்புதம் தான். ஒரு வரலாற்று ஆசிரியர்கள் எழுதும் பொழுது இப்படி எழுதுவார்கள், அவர்கள் பிறக்கும் பொழுதே கிட்டத்தட்ட 15 ஜுசூக்களுக்கு அவர்கள் மனனம் செய்தவர்களாக பிறந்தார்கள். எப்படி வயிற்றில் குழந்தை இருக்கும் பொழுதே அவர்கள் பிறக்க முடியும்? அவருடைய தாயார்கள் அதிகமாக குர்ஆனை ஓதக்கூடியவர்களாக இருக்காங்க. இன்னைக்கு சயின்ஸ் சொல்லுது, இன்னைக்கு அறிவியல் என்ன சொல்லுது, டாக்டர் என்ன சொல்றாங்க தெரியுமா? உங்களுடைய குழந்தைகளை நீங்க வயிற்றில் சுமக்கும் பொழுது நீங்கள் எதிலே உங்களுடைய சிந்தனையும் உங்களுடைய செயல்களும் அதிகமாக ஈடுபட்டு இருக்கின்றதோ அந்த குழந்தை அதனை நோக்கி வளரக்கூடிய குழந்தையாக இருக்குமா? நீங்க அதிகமாக குர்ஆனை ஓதும் பொழுது, அதிகமாக இந்த மார்க்கத்தினுடைய வரலாறுகளை படிக்கும் பொழுது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நற்குணங்களை படிக்கும் பொழுது, நல்ல விஷயங்களை நீங்கள் பேசும் பொழுது, நல்ல விஷயங்களை நீங்கள் சிந்திக்கும் பொழுது, சிறந்த அறிவுடைய, சிறந்த ஆற்றலுடைய, சிறந்த நற்குணமுடைய குழந்தையாக உங்களுடைய குழந்தை உருவாகும். அவர்கள் ஃபாத்திமா அவர்கள் அந்த அளவிற்கு தன்னுடைய மகனை வயிற்றில் வைத்திருக்கும் பொழுது, குழந்தை வயிற்றில் அதை கரு உருவாகி அவர்களுடைய வயிற்றில் சுமந்து கொண்டிருக்கும் பொழுது அவ்வளவு பேணுதலாக அதிகமாக குர்ஆனை ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள். அவர்கள் அந்த படித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காலத்தில் ஜீலான்ல அவர்களுடைய ஊரில் அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் படிக்கக்கூடிய காலம், அவர்கள் வெளியில் விளையாடுறதுக்காக போகிறாங்க. வரலாற்று ஆசிரியர்கள் இப்படி எழுதுறாங்க, ஒரு மாடு அவர்களை பார்த்து பேசியது. ஒரு மாடு மேய்ந்து கொண்டிருக்கக்கூடிய மாடு அவர்களை பார்த்து பேசியது, அப்துல் காதிரே உங்களுக்கு இங்கே என்ன வேலை? உங்களுக்கு இங்கே என்ன வேலை? இங்கே இருக்கக்கூடிய கல்விகள் உங்களை உயர்த்த போவதல்ல. நீங்கள் இதை தாண்டிய கல்விகளை கற்பதற்கு, இதை தாண்டிய உயர்ந்த கல்விகளை நோக்கி செல்வதற்குண்டான ஆள் தான் நீங்கள். உங்களுடைய கல்வியை நோக்கி பயணத்தை நீங்கள் மேற்கொள்ளுங்க. அப்பொழுதுதான் அவர்களுடைய தாயிட்ட போய் முறையிடுறாங்க, இந்த மாதிரி நான் மேற்படிப்பு படிக்கிறதுக்காக போகணும். அப்போ எங்கே போகிறீங்க? பக்தாதுக்கு போகலான் இருக்கேன். அங்கே இருக்கக்கூடிய அந்த நிசாமியா பல்கலைக்கழகத்தில் இன்னைக்கு தமிழகம் மட்டுமல்ல, ஏறக்குறைய இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத்துக்கு கட்டுப்பட்ட எல்லா மதரசாக்களையும் இன்னைக்கு நிசாமியாவினுடைய 7 ஆண்டு பாடத்திட்டம் தான் போடுவாங்க. நீங்கள் உங்களுடைய பாடத்திட்டம் எந்த அடிப்படையில் வச்சுருக்கீங்க? கீழே போடுவாங்க நிசாமியாவினுடைய அடிப்படை. இந்த நிசாமியா எந்த நிசாமியானா பக்தாதில் இருக்கக்கூடிய அந்த நிசாமியா பல்கலைக்கழகம் தான். அவர்களினுடைய பாடத்திட்டத்தை தான் இன்றைக்கு அனைத்து அரபு பாடசாலைகளிலும் வைக்கப்பட்டிருக்கு. அந்த நிசாமியா பல்கலைக்கழகத்துக்கு அனுப்புறதுக்கு தன்னுடைய தாயினிடத்தில் அனுமதி கேட்குறாங்க. அவர்களுடைய தாய் அனுமதி கொடுக்குறாங்க. இருந்தாலும் அவர்களுடைய மனசு தாங்கலை. ஏன்னா கடைசி நேரத்தில் பெற்ற பிள்ளை, கணவர் இறந்துட்டார், தன்னுடைய அரவணைப்பிலேயே இருந்த ஒரு பிள்ளை, ரொம்ப பாசமாக செல்லமாக அந்த பிள்ளை என்ன செய்கிறாங்க. ஆனாலும் அவர் ஒரு உயரிய நோக்கத்திற்காக அவர் செல்ல போகிறார். இவருடைய எதிர்காலம் மிக உயர்ந்த இடத்துல இருக்கும்ன்றது என்ன செய்யும், அவருடைய தாய்க்கு தெரியும். அவருடைய தாய் என்ன செய்கிறாங்க, தன்னுடைய தந்தை கடைசி நேரத்தில் விட்டுட்டு சென்ற அந்த 80 பொற்காசுகளை எடுத்து கொடுக்குறாங்க. 80 பொற்காசுகளை கொடுத்து, இதை உன்னுடைய பயண செலவுக்கு, அங்கே போய் நீ இருக்கக்கூடிய நேரத்தில் நீ செலவு செய்வதற்கு என்ன செய், இந்த பொற்காசுகளை வைத்துக்கொள். அவர்களுக்கு எத்தனை வயசுங்க? 18 வயசு. இன்னைக்கு 30 வயசு, 40 வயசு, 50 வயசு. பல நூற்களை படித்தவர், பல பட்டங்களை பெற்றவர், ரொம்ப பக்குவமான ஆட்கள் கூட தாய் தந்தையினுடைய மறைவுக்கு பிறகு தன்னுடைய உடன் பிறந்த சகோதர சகோதரிகளிடத்தில் தங்களுடைய சொத்துக்காக சண்டையிடக்கூடிய அவலம். அவர் சம்பாதிக்கலை, சம்பாதிச்சது யாரு? அவங்க அத்தா, அவங்க தாத்தா, அவங்க முன்னாடி இருக்கக்கூடியவர்கள் என்ன செஞ்சாங்க, சம்பாதிச்சாங்க.
ஆனால் ரொம்ப பக்குவமானவர். வெளியில் பேசும் பொழுது ரொம்ப ஒரு பெரிய தீன்தாரியை போல, அவர் ரொம்ப பேணுதல் மிக்கவரை போல பேசுவார். ஆனால் அவருடைய தனிப்பட்ட விஷயங்கள் இன்னைக்கு நடக்கக்கூடிய அவலம் நடக்குதா இல்லையா? சும்மா எங்கேயோ நடக்கக்கூடிய செயல் இல்லை, பரவலாக இன்றைக்கு எல்லா இடங்களிலும் நடக்கக்கூடியது. அற்பமான அந்த சொத்துக்காக என்ன செய்கிறோம்? உடன் பிறந்த சகோதர சகோதரிகளை, பெற்ற தாயை கூட பகைப்பதற்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த சமூகம் என்ன செய்யறது இல்லை, தயங்கிறது இல்லை. அப்துல் காதிர் ஜீலானி கத்தசுல்லாஹ் சிறகுகள் என்ன செஞ்சாங்க தெரியுமா? 80 திர்ஹங்களை எடுத்து கொடுத்த உடனே அவர்கள் அதை சரிபாதியாக பிரிச்சாங்க. என்னுடைய தந்தை விட்டுட்டு போன இந்த 80 திர்ஹம்ல பாதி தான் எனக்கு சொந்தம், மீதி யாருக்கு சொந்தம்? என்னுடைய சகோதரருக்கு சொந்தம், அப்துல்லாவுக்கு சொந்தம். இதை எப்படி நான் எடுத்து செல்ல முடியும்? இது அவரிடத்துல பிரித்து கொடுங்கன்னு 18 வயதில் அவர்களுடைய ஆற்றல், அவர்களுடைய அறிவு, அவர்கள் எவ்வளவு நற்குணமுடையவர்களாக, எப்படி சிந்திக்கக்கூடியவர்களாக, உறவை பேணக்கூடியவர்களாக இருந்தாங்க. ஃபிரௌன் இருக்கான் தெரியுமா? ஃபிரௌன் மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் மட்டும் வாழல. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அத்தாவினுடைய காலத்தில், அவர்களுடைய தாத்தாவினுடைய காலத்தில் முன்னிருக்கக்கூடிய சமுதாயத்திலிருந்து வாழ்றான் ஃபிரௌன். அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் இடத்துல கேட்கும் பொழுது, எல்லாம் ஃபிரௌனுக்கு நீ இவ்வளவு பெரிய ஆயுளை கொடுத்துருக்க, ஏன் அவனுக்கு இவ்வளவு ஆயுட்காலம்னு கேட்கும் பொழுது அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலத்தை பார்த்து சொல்லுவான், மூசாவே அவன்கிட்ட எப்படிப்பட்ட தன்மைகள் இருக்குதோ இல்லையோ, அவன் ஒரு காலமும் உறவை துண்டிக்க மாட்டான். தன்னுடைய உறவுகளை இணைத்து உறவுகளோடு சேர்ந்து வாழக்கூடியவன். உறவுகளை பிரிக்கணும்னு நினைக்கிறவர்களை கூட சமாதானப்படுத்தி தன்னுடைய உறவுகளை கொண்டு வந்துடுவான். உறவுகளை இணைப்பதில் அவனை விட சிறந்தவர்களே யாருமே இல்லை. அதனால தான் அதனுடைய பரக்கத்தில் தான் அவன் எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். அப்போ உறவை பேணுவது எவ்வளவு பெரிய உயர்ந்த தன்மை என்பதை நாம் புரியும். 18 வயசுல கௌசுல் ஆலம் கிட்ட இருந்துச்சு. 18 வயசுல கௌசுல் ஆலம் கிட்ட இருந்துச்சு. பிரித்து கொடுத்துட்டாங்க. தன்னுடைய தாயார் என்ன செய்கிறாங்க, அந்த 40 பொற்காசுகளை ஒரு துணியில் ஒரு சுருக்கு பை மாதிரி மடித்து தன்னுடைய இந்த அக்கிலுக்கு கீழே இந்த இடத்துல தன்னுடைய சட்டப்பையில கட்டிடுறாங்க. அதாவது கையை இப்படி வச்சுட்டா யாருக்குமே தெரியாது, கையை தூக்குனா இந்த இடத்துல என்னமோ இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் பொற்காசுகள் என்பது என்ன செய்யாது, யாருக்கும் தெரியாது. தன்னுடைய தாய் ஒரு வாதா வாங்குறாங்க. என்ன வாதா தெரியுமா? உன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு கடினமான ஒரு சூழல் வந்தாலும், எவ்வளவு ஒரு இக்கட்டான நிலைக்கு நீ தள்ளப்பட்டாலும், ஒரு காலமும் உன்னுடைய வாயிலிருந்து பொய் மட்டும் வந்துவிடவே கூடாது, உண்மையை மட்டும்தான் நான் உரைப்பேன் என்பதை எனக்கு நீ சத்தியமிட்டு சொல்லணும். இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்முடைய குழந்தைகளுக்கு, இன்றைய இளைய சமுதாயங்களுக்கு நாம் சொல்லக்கூடிய வார்த்தை இது. இன்னைக்கு அவன் யதார்த்தமாக ஒரு பொய்யை சொல்லி அந்த பொய்யை மறைப்பதற்கு இன்னைக்கு 1000 பொய்களை சொல்கிறான். பெற்றோர்களிடத்திலையும் இன்னைக்கு அவர்கள் கூட இருக்கக்கூடியவர்களிடத்திலும் நடக்குதா இல்லையா? அவசரப்பட்டு ஒரு பொய்யை சொல்லிடுறோம். அந்த இடத்துல உண்மையை சொல்லி அந்த ஒரு சிறிது நேரம் மனக்கசப்பு ஏற்பட்டு அது பின்னாடி கூட சரியாயிரும். ஆனால் ஒரு பொய்யை சொல்லி அந்த பொய்யை மறைக்கிறதுக்கு 1000 பொய்களை சொல்லி இன்னைக்கு உறவுகளுக்குள்ள எவ்வளவு பெரிய விரிசல்கள் ஏற்படுது. அவருடைய தாய் எச்சரித்தாங்க, எவ்வளவு நெருக்கடியான சூழல் வந்தாலும், எப்படிப்பட்ட காலத்தில் இருந்தாலும், ஒரு காலம் உன்னுடைய வாயிலிருந்து உண்மையை தவிர வேறு எதுவும் வரக்கூடாது. என்ன சொன்னாங்க? உண்மையை தவிர வாக்கு கொடுக்குறாங்க. அன்றைக்கு செல்லக்கூடிய அந்த வாணிப கூட்டத்தோடு அவர்கள் என்ன செய்கிறாங்க, பக்தாதை நோக்கி பயணத்தை மேற்கொள்கிறாங்க, கிளம்புறாங்க. அவர்கள் ஒரு இடத்துல நைட்டு தங்கும் பொழுது கிட்டத்தட்ட 60 பேர் கொண்ட ஒரு கொள்ளைக்கார கூட்டம், ஒரு வழிப்பறி கொள்ளையர்கள் என்ன செஞ்சுறாங்க, அவர்களை சூழ்ந்துடுறாங்க. அப்போது ஒருத்தன் வந்துடுறான். அவர்களை பார்த்து, கௌசுல் ஆலமை பார்த்து அவன் சொல்கிறான், ஃபக்கீரே ஏழையே உன்னிடத்துல என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறான். ஃபக்கீரே ஏழையே உன்னிடத்துல என்ன இருக்குது? இடத்துல 40 பொற்காசுகள் இருக்குது. அவன் நக்கலாக கேட்குறான். இவர்கள் உண்மையை சொல்கிறாங்க, 40 பொற்காசுகள் இருக்குது. அப்போது அவங்க திருப்பி சொல்கிறான், சும்மா விளையாடாத, எங்கே வச்சுருக்க? இந்த மாதிரி அந்த பொற்காசுகள் தொலைந்து விடக்கூடாது என்பதற்காக என்னுடைய தாயார் அது ஒரு சுருக்கு பையில் மடித்து என்னுடைய அக்கல் இடத்துல இந்த இடத்துல கட்டி தச்சிருக்காங்க, இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு அவர்கள் சொல்கிறாங்க. ஏதோ சின்ன பையன் விளாண்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு நினச்சிட்டு அதை என்ன செஞ்சுட்டான், ஒரு நகைச்சுவையாக எடுத்து கொண்டு போயிட்டான். மீண்டும் அந்த படையில் இருக்கக்கூடிய இன்னொருத்தர் வந்து கேட்குறான். அவர்களிடத்திலும் அதே பதில். என்னடா 2 தடவையும் வார்த்தை மாறாமல் சொன்ன சொல்லையே மீண்டும் சொல்கிறாரே, ஒருவேளை உண்மையிலே இருக்குமோ அப்படின்னு நேராக போய் இந்த விஷயத்தை படையினுடைய தளபதியின் இடத்துல சொல்லும் பொழுது அந்த தளபதி கூப்பிட்டு வர்றான். யாரை அவர் கூப்பிட்டுவாங்க, இங்கே நேராக கௌசுல் ஆலமை கூப்பிட்டு போகிறாங்க. கௌசுல் ஆலம் போன உடனே கேட்குறாரு, படை தளபதினு அதே போல் சொல்கிறான். இடத்துல 40 பொற்காசுகள் இருக்குது, என்னுடைய தாய் இந்த மாதிரி சுருக்கு பையில் கட்டி இந்த இடத்துல தச்சு, இந்த இடத்துல தான் இருக்குது. நாங்கள் யாருன்னு உனக்கு தெரியும்ல? நாங்கள் 60 பேர் இருக்கோம். நாங்கள் யார்?
60 பேர் இருக்கும். இங்க இருக்கக்கூடிய இந்த வாணிப கூட்டம் கொண்டு வந்திருக்கக்கூடிய பணங்களையும் அவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த பொருட்களையும் கொள்ளையடிப்பதற்காக வந்தவர்கள். இது எல்லாமே தெரிஞ்சு எந்த தைரியத்தில் நீ என்ன செய்யற, என்னிடத்துல எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்க? இந்த 40 பொற்காசுகள் வச்சிருக்க உண்மையை எப்படி சொல்ற? அப்போ காசுல் ஆலம் அப்படியே அழுதுகிட்டே சொன்னாங்களாம், இந்த 40 பொற்காசுகளுக்கு, இந்த அற்ப பொற்காசுகளுக்கு ஆசைப்பட்டு என்னுடைய தாயினிடத்தில் நான் கொடுத்த வாதாவை மீறிட்டேனா, அது எனக்கு எவ்வளோ பெரிய கை சேதம் தெரியுமா? நான் கிளம்பும் பொழுது என்னுடைய தாயினிடத்தில் என்ன வாக்கு கொடுத்தேன், வாதா கொடுத்தேன் தெரியுமா? என்னுடைய தாயினிடத்தில் கேட்டால் எந்த ஒரு கடினமான இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும் உன்னுடைய வாயிலிருந்து உண்மையை தவிர வேறு எதுவும் வரக்கூடாது என்பதாக சொன்னால் நான் அவர்களுக்கு வாதா கொடுத்தேன். அந்த வாக்குறுதியை எப்படி நான் மீற முடியும் இந்த அற்பமான 40 பொற்காசுகளுக்காகவா அப்படின்னு அவர்கள் அழுத பொழுது அவர்களை பார்த்து கொண்டிருந்த, அவர்கள் எவ்வளவு அற்புதமானவர்கள், ஆற்றலுடையவர்கள் என்பதை வரலாற்றாசிரியர் எழுதுறாங்க. எல்லோரும் உண்மையை சொல்லும் பொழுது எல்லோருக்கும் தாக்கத்தை ஏற்படுத்தாது. சாதாரணமாக எல்லா மனிதர்களும் எல்லாரிடத்திலும் எல்லா உண்மைகளையும் சொல்லும் பொழுது தாக்கத்தை ஏற்படுத்தாது. ஆனால் அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை அவனிடத்தில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது. கௌசுல் ஆலம் கையை பிடிச்சிக்கிட்டு, அந்த வழிப்பறி கொள்ளையினுடைய அந்த தலைவன் கையை பிடிச்சிக்கிட்டு அழுதுகிட்டே சொன்னானா, ஒரே ஒரு வாக்குறுதி, உன்னுடைய தாயினிடத்தில் கொடுத்த அந்த ஒரு வாக்குறுதியை மீறுவதா என்பதாக நீ கண்ணீர் விட்டு அழுகிற, இத்தனை நாட்களாக இத்தனை ஆண்டுகளாக என்னுடைய இறைவனிடத்தில் கொடுத்த வாக்குறுதியை மீறிட்டு இப்படி அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்கேனே அப்படின்னு அவன் கையை பிடிச்ச அழுதானா. அவன் என்ன செஞ்சானா, கையை பிடிச்ச அழுதானா. அப்போ அவருடைய வார்த்தை அவர்களிடத்தில் மத்தியில் எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கான். அவனுக்கு எவ்வளோ பெரிய கொள்ளைக்காரன், தனக்கு கீழே 59 அடியாட்களை வச்சிருக்கான், எவ்வளோ பெரிய வாணிப கூட்டங்களையும் வணிக கூட்டங்களையும் கொள்ளடிக்கக்கூடியவன், ஒரு வார்த்தையை கண்டு அலறான், உடஞ்சி நிற்கிறானா. அவர்களுடைய வார்த்தையை அல்லாஹ் எவ்வளவு ஆற்றலாக, எவ்வளவு அற்புதமான அந்த வார்த்தைக்கு எவ்வளோ பெரிய சக்தி அல்லாஹ் கொடுத்துருப்பான். ஆள் நடுங்கி போயிட்டானா. அவனுடைய 59 சீடர்கள் பார்த்து சொல்கிறாங்க, தலைவனை பார்த்து, எங்களுக்கு எப்படி கொள்ளையடிக்கிறது, எப்படி அந்த பணத்தை சேர்க்கிறது, எப்படி கொண்டு போகிறதுன்னு எல்லா தருணங்களிலும் வழிகாட்டக்கூடியவன் நீதான், எல்லா விஷயங்களிலும் நீதான் எங்களுக்கு முன்னாடி முந்திக்கிட்டு செஞ்சு எங்களுக்கு வழிகாட்டுவ. இப்போ அல்லாஹ்விடத்தில் கொடுத்த வாக்குறுதியை மீறிவிட்டோம் என்ற உணர்வை எங்களுக்கு ஏற்படுத்தி எப்படி தௌபா செய்ய வேண்டும் என்ற வழிகாட்டுவதிலும் நீதான் முன்னுதாரணமாக முன்னாடி விளங்கிட்டேன்னு சொல்லி அந்த 59 நபர்களும் கௌசுல் ஆலம் அவர்களுடைய கரங்களை பற்றி பிடித்துக் கொண்டு அவர்கள் தௌபா செய்தார்கள் என்பதாக வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுவாங்க. அவர்கள் கல்வி கற்களை, சாதாரண ஊரில் இருக்கக்கூடிய பேசிக்கான அடிப்படை கல்வியை தான் கற்றிருக்காங்க. மார்க்கத்தினுடைய ஞானங்களை இனிமே தான் பெற போறாங்க. பகதாதுக்கு போய் இனிமே தான் பெற போறாங்க. அப்போ அவர்களுடைய வார்த்தை அந்த 60 பேருடைய உள்ளத்தை ஆட்டி படைத்திருக்கின்றது என்று சொன்னால் அவர்களுடைய வாழ்க்கை எவ்வளவு தூய்மையானதாக, எவ்வளவு அப்பழுக்கற்ற தன்மையாக, எவ்வளவு உன்னதமாக அவர்கள் வாழ்ந்திருப்பார்கள் என்பதை நாம் நினைச்சு பார்க்கணும். எத்தனையோ பேர் இருக்காங்க, எவ்வளவோ பேர் இருக்காங்க, சொல்லக்கூடிய எல்லாருடைய சொற்களும் நம்முடைய உள்ளத்தை தொடுறதில்லை, சொல்லக்கூடிய எல்லா வார்த்தைகளும் நம்மளை வழிமாற்றுவதல்ல. அப்போ 60 பேர்த்தினுடைய உள்ளத்தை அது தடம் புரட செஞ்சு அவன் இருக்கக்கூடிய வழித்தடத்திலிருந்து மாற்றி நேரான வழிக்கு கொண்டு வந்து விடுது. அவன் முழுமையா சரண்டர் ஆகுறான் அப்படின்னா அவ்வளவு ஆயுதங்கள் இருக்கு, அவ்வளவு படைபலம் இருக்கு. ஒரே ஒரு சிறுவனுடைய வார்த்தையை கேட்டு அவன் மாறுறானா, அல்லாஹ் அந்த வார்த்தைக்கு எவ்வளவு பவரை கொடுத்துருப்பான், எவ்வளவு ஆற்றல் அல்லாஹ் கொடுத்துருக்கான். அவ்வளவு அற்புதத்திற்கு சொந்தக்காரர்கள் தான் ஹஸரத் கௌசுல் ஆலம் முஹையீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ். அவர்கள் மதரசாவுக்கு நுழையும் பொழுது, இந்த நிகழ்வோட முடிச்சிருவோம், அவர்கள் மதரசாவுக்கு நுழையும் பொழுது, நிசாமியாவுக்குள்ள நுழையும் பொழுது அவர்களுடைய ஆசிரியர் சொல்கிறாங்க, அவர்களை பார்த்து ஒரு கிண்ணத்தை எடுத்து வச்சு தண்ணியை மேலே தழும்ப 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 ஊற்றிடுறாங்க. இந்த கிண்ணத்தை இப்படி லைட்டாக அப்படி அசைச்சோம்னா தண்ணி என்ன செஞ்சிடும், கீழே சிந்திரும். இந்த மாதிரி இந்த பல்கலைக்கழகம் நிரம்பி வழியுது. தங்குவதற்கு என்ன செய்யலை, இடம் கிடையாது, உண்ணுவதற்கு உணவு கிடையாது, எல்லா சீட்டும் ஃபுல்லாகிடுச்சு. நீங்கள் என்ன செய்ய முடியாது, இங்கு பயில முடியாது. இப்போ கௌசுல் ஆலம் சொன்னாங்களாம், இந்த நீருக்கு மேலே ஒரு மலரை வச்சா இந்த நீர் எப்படி இருக்கும், அந்த நீரும் கீழே சிந்தாது, நீரும் என்ன செய்யாது, கீழே சிந்தாது.
சும்மா இருக்கக்கூடிய அந்த நீரை அழகுபடுத்தியதை போல ஒரு காட்சியை அந்த மலர் ஏற்படுத்தும். அதை போலத்தான் நான் இவ்வளவு தழும்ப மாணவர்களை நீங்கள் நிரப்பி வைத்திருந்தாலும் என்னை நீங்கள் உள்ளே வைக்கும் பொழுது இந்த பல்கலைக்கழகமே அழகு பெறும். அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன? இந்த பல்கலைக்கழகமே அழகு பெறும் என்னை நீங்கள் வைக்கும் பொழுது. அவர்களுக்கு அதே போல் அவர்களுக்கு அந்த பல்கலைக்கழகத்தில் அனுமதி கொடுத்தாங்க. 7 ஆண்டுகள் அரபி பாடத்திட்டத்தின் கீழ் அவர்கள் ஓதுனாங்க. 2 ஆண்டுகள் அந்த மேற்படிப்புக்காக ஃபாசில் பட்டப்படிப்புகள் 2 ஆண்டுகள், கிட்டத்தட்ட 9 ஆண்டுகள் அங்கே படித்து அங்கே அவர்கள் பணியும் செய்தார்கள். எத்தனை ஆண்டுகள்? 9 ஆண்டுகள் முழுவதுமாக படித்து அங்கே அவர்கள் முழுவதுமாக பணி செய்தார்கள். அவர்கள் எந்த அளவிற்கு அவர்கள் இருப்பாங்க அப்படின்னா, வரலாறுகளை எழுதும் பொழுது வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுவாங்க, ஒரு மிகப்பெரிய ஒரு வழி அப்படி இருக்காரு அப்படின்னா, மக்கள் சந்தோஷப்படக்கூடிய விஷயங்களுக்கு அவர் சந்தோஷப்பட மாட்டார், மக்கள் கவலைப்படக்கூடிய விஷயங்களுக்கு அவர் கவலைப்பட மாட்டார். இன்றைக்கி நம்ம சும்மா சாதாரணமான உலகத்தினுடைய விஷயங்கள் எது கிடைச்சாலும் என்ன செஞ்சுருவோம்? உடனே சந்தோஷப்பட்டுருவோம். சாதாரணமாக எடுப்போமே, உங்கள் பிள்ளை ஸ்கூலில் ஃபஸ்ட்டு மார்க் வந்துருச்சு, உங்களுக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்தும்? எந்த அளவுக்கு தூக்கி கொண்டாடி எத்தனை பேர் இடத்துல பகிர்வோம்? அது உங்களுடைய பிள்ளை குரான் தொடங்கிருச்சுன்னா எல்லார் இடத்துலையும் ஃபோன் போட்டு சொல்லுவோமா? வீட்டுக்குள்ளே அந்த சந்தோஷத்தை பகிர்ந்துக்குருவோம். அந்த அளவுக்கு தான், அவ்வளவுதான் அந்த சந்தோஷம் இருக்கும். சும்மா வீட்டில் குடும்பத்தார்கள்ட்ட சொல்லிக்கிடுவோம். ஆனால் எது உண்மையான சந்தோஷம், எது உண்மையான வெற்றி, அவர்களுடைய உண்மையான வெற்றி எது அப்படின்றதுக்கு அடிப்படையில் கீழே எழுதுவாங்க, அவர்கள் முழுவதுமாக அல்லாஹ்விற்காக வாழ்ந்தார்கள், அல்லாஹ் அவர்களுக்காக எல்லாத்தையும் நிகழ்த்தி கொடுத்தார். அப்போ நம்முடைய வாழ்க்கை, அவர்களுடைய வாழ்க்கையினுடைய தத்துவம் என்ன சொல்லுது நமக்கு? நாம் முழுவதுமாக வாழும் பொழுது யாருக்காக வாழணும்? அல்லாஹ்விற்காக மட்டும்தான் வாழணும். நமக்கு எல்லா விஷயங்களையும் கொடுக்கக்கூடியவன், செய்யக்கூடியவன் யார்? அல்லாஹ் மட்டும்தான். அவர்களுடைய வாழ்க்கையினுடைய அடிப்படை தத்துவமே அதைத்தான் சொல்லுது. அவர்கள் முழுவதுமாக எது நடந்தாலும் சரி, அவர்களுடைய ஒரு சபையில் அமர்ந்திருக்கும் பொழுது மிகப்பெரிய ஒரு கூட்டம் வந்து சொல்கிறாங்க, உங்களுடைய சரக்குகள்லாம் வச்சுருந்தவங்களுடைய கப்பல் கவுந்துருச்சு. அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே, ஹஸ்புன் அல்லாஹ், அல்லாஹ் போதுமானவன். எந்த ஒரு சலசலப்புமே இல்லை. அல்லாஹ் கொடுத்தா அல்லாஹ் எடுத்துக்கிட்டான், அவ்வளோதான்ப்பா. கொஞ்ச நேரம் கழிச்சு சொல்கிறேன், அது உங்களுடைய கப்பல் இல்லை, வேற ஒரு வாணிப கப்பல். அல்ஹம்துலில்லாஹ், ஹஸ்புன் அல்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே, அல்லாஹ் போதுமானவன். இந்த எண்ணம் நம்ம எல்லாத்துக்குமே வரணும். நீங்கள் நம்மளுக்கு அல்லாஹ் எவ்வளவு தான் கொடுத்தாலும் இது பத்தாதுங்க, இதை தாண்டி அது வேணும், அதை தாண்டி இது வேணும். நாம் இந்த உலகத்தில் வாழ்வது அல்லாஹ்விற்காகத்தான், அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தை பெறுவதற்காகத்தான். அல்லாஹ்வினுடைய ரிலா நமக்கு கிடைத்தால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் நமக்கு கிடைச்சிடும். அப்போ நாம் எதற்காக ஓடணும்? யாருக்காக ஓடணும்? அல்லாஹ்விற்கானவர்களாக, அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தை பெறக்கூடியவர்களாக இந்த உலகத்தில் ஓடணும். இந்த உலகத்தில் அதற்காக வாழணும். நம்முடைய முன்னோர்கள் அதற்கான வழிகளை நமக்கு வித்திட்டு வழிகாட்டி சென்றிருக்கின்றார்கள். அந்த வழிகளை பேணி பின்பற்றி இறைவனுடைய பொருத்தத்தை முழுமையாக பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆரோக்கியமான வாழ்வை நமக்கு நசீபாக்குவானாக. பலஸ்தீன மக்களுக்கு அல்லாஹ் செழிப்பான சிறப்பான வாழ்க்கையை நசீபாக்குவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.